அவர்களுக்கு கை கொடுக்குமா கூட்டணி பலம்? கல யதார்த்தம் தான் என்ன, வாங்க பார்க்கலாம். தமிழகத்துல 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமைப்பதில் வெற்றி கண்டிருக்கு. அதிமுக பாஜக ஆகிய முக்கிய கட்சிகளுடன் அன்புமணி தரப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக மற்றும் பல சிறிய கட்சிகள் இணைந்திருக்கு. இந்த அணி திமுகவிற்கு ஒரு பலமான சவால் அளிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல பாஜக பீகார் ஃபார்முலாவை பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுது. எப்படி அப்படின்னா, பீகார் மாநிலத்துல சிறிய கட்சிகளை ஒருங்கிணைத்து வாக்குகளை சிதறவிடாமல் ஒன்று திரட்டி பாஜக பெரும் வெற்றியை பெற்றுச்சு. அதே பீகார் பாணிய தமிழகத்திலையும் செயல்படுத்த பாஜக திட்டம் தீட்டியிருக்கு. தமாக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை ஒரு குடையின் கீழே கொண்டு வருவதன் மூலம் ஒவ்வொரு சதவிகித வாக்கையும் வெற்றியாக மாற்ற முடியும் அப்படின்னு என்டிஏவின் கணக்கு. பீகார்ல 2020 மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்ற என்டிஏ 2025 அதே கூட்டணி வியூகத்தால 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி சாதனை படைச்சது. ஆனா அந்த மாநிலத்துல சாதி மற்றும் அரசியல் சமன்பாடுகள் தமிழகத்திற்கு பொருந்துமா அப்படிங்கிறது தான் தற்போதைய கேள்வியா இருந்து வருது. தமிழக என்டிஏ கூட்டணியின் அச்சாணியாக அதிமுக திகழ்ந்து வருது. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களை கடந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் எழுச்சி பெற்றிருக்கு. 2021 தேர்தலின் போது அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து 39.71% வாக்குகளை பெற்றாங்க. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டியிட்டாங்க. அப்போ அதிமுக 20% வாக்குகளையும் பாஜக கூட்டணி 18% வாக்குகளையும் பெற்றாங்க. காகிதத்துல இந்த இரு கட்சிகளின் வாக்குகளை கூட்டினோம் அப்படின்னா 40% நெருங்கினாலும் களத்துல இரு கட்சிகளின் தொண்டர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா அப்படிங்கறதுல சந்தேகம் நிலவுது. தேசிய கட்சியின் ஆதிக்கம் அதிகரிப்பது அதிமுகவின் பாரம்பரிய வாக்காளர்களை அந்நியப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விட்டிருக்காங்க. தமிழகத்துல பாஜக தனது வாக்கு வங்கியை தொடர்ந்து உயர்த்தி வந்தாலும் திராவிட சித்தாந்தம் மற்றும் மாநில சுயாட்சி பேசும் தமிழக மண்ணில் அதன் கொள்கை ரீதியான ஊடுருவல் இன்னும் சவாலாகவே இருந்து வருது. பீகார் அல்லது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் நிலவும் அரசியல் சூழல் வேறு, தமிழகத்தின் திராவிட அரசியல் பண்பாடு வேறு. இந்த கூட்டணியின் பலத்தை உணர கடந்த 2 முக்கிய தேர்தல்களின் வாக்கு விகிதங்களை கவனிப்பது அவசியமான ஒன்றா பார்க்கப்படுது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக மற்றும் பாமக இருந்துச்சு. அதிமுக 33.29%, பாமக 3.8% மற்றும் பாஜக 2.6% வாக்குகளை பெற்றாங்க. இந்த அணியின் மொத்த வாக்குபலம் சுமார் 39.7% இருந்துச்சு. தனித்து போட்டியிட்ட டிடிவி தினகரன் அமமுக 2.5% வாக்குகளை பெற்றது. அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டியிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 20.46% வாக்குகளை பெற்றது. மறுபுறம் பாஜக தலைமையிலான கூட்டணி 18.28% வாக்குகளை பெற்று இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செஞ்சுச்சு. தமிழக அரசியல்ல கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது வெறும் எண்களின் கூட்டல் மட்டுமல்ல, அது தொண்டர்களுக்கு இடையே நிலவும் மனநிலை சார்ந்ததா பார்க்கப்படுது. கடந்த 2024 தேர்தலில் 20% வாக்குகளை மட்டுமே பெற்ற அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒருங்கிணைந்துள்ளதால தனது பழைய 30% வாக்கு வங்கியை மீட்க போராடுது. இந்த கூட்டணியில அதிமுகவே பெரிய கட்சி என்பதால கட்சியின் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்து வராங்க. கடந்த தேர்தலில் பாஜக 11% தனிப்பட்ட வாக்கு விகிதத்தை எட்டியது அப்படின்னு கூறப்படுது. நகர்ப்புறங்கள் மற்றும் மேற்கு தமிழகத்தில் பாஜக பெற்றுள்ள இந்த வளர்ச்சி அதிமுகவின் பலத்தோடு சேரும்போது திமுகவிற்கு கடும் சவாலா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. பாமகவின் 4% வாக்கு வங்கி வட மாவட்டங்களிலையும் அமமுகவின் வாக்குகள் தென் மாவட்டங்களிலையும் இந்த கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். குறிப்பா ஜாதி ரீதியான வாக்குகள் சிதறாமல் ஒரு சேர விழுந்தால் அது பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியா மாறும். மறுபுறம் ஆளுங்கட்சியான திமுக தனது கூட்டணியை மிகவும் உறுதியா வச்சிருக்கு. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக போன்ற கட்சிகளுடன் ஒரு நிலையான தலைமையின் கீழே திமுக தேர்தலை எதிர்கொள்ளுது. அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சமூக நீதி முழக்கங்களை முன்வைத்து திமுக தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்குது. கூட்டணியில இணைந்துள்ள கட்சிகளுக்கு இருக்கும் முரண்பாடுகள் மற்றும் ஒரு தலைவலியா இருக்கு. குறிப்பா பாமகவுல ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே எழுந்துள்ள கருத்து வேறுபாடுகள் மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக மீண்டும் அதிமுகவுடன் இணைந்திருப்பது போன்ற மாற்றங்கள் வாக்காளர்கள் மத்தியில் அரசியல் வாய்ப்புவாதம் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடும்.
கூட்டணிகள் காகிதத்துல பலமா தெரிந்தாலும் பூத் மட்டத்துல தொண்டர்களின் ஒருங்கிணைப்பும் தெளிவான தலைமையும் தான் வெற்றியை தீர்மானிக்கும். தமிழக வாக்காளர்கள் எப்போதுமே தெளிவான ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படிங்கறதால இந்த மெகா கூட்டணி வியூகம் வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.